அன்புள்ளம் கொண்டவர்களே, என்னை இயேசுவுக்கு பிடிக்க நான் என்ன செய்யணும்? என் அருள்நாதர் இயேசுவுக்கு என்னை முழுமையாக பிடிக்க, அவரது பிள்ளை என்ற உணர்வை நான் முழுமையாக அறிந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆழமான சிந்தனை வார்த்தை தருகிறது. ஒரு மனிதனுக்கு என்னை பிடிக்க வேண்டும் என்றால் நான் எப்படியாவது என் நிலையை மாற்றிக்கொள்ள ஒவ்வொருவரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே சிலர் வெற்றி கண்டிருக்கிறார்கள், சிலர் போலித்தனமான ஒரு உணர்வை கொடுத்து தோற்றும் போயிருக்கிறார்கள். ஆனால் அவரது பிள்ளைகளாக இருக்க நாம் ஒன்றே ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வார்த்தை வில்லையாக அழைப்பு விடுக்கிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து முழுமையாக அவருக்கு பிடிக்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, யாரெல்லாம் வானக தந்தையின் விருப்பப்படி நடக்க முயல்கிறார்களோ நடக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இயேசுவுக்கு பிடிக்கும். அவரது தந்தையின் விருப்பப்படி நடக்கிற எல்லோருக்கும் அவர் நிச்சயமாக அருளை தருகிறார். அவங்க எல்லாத்தையும் கடவுளுக்கு அதிகமாக பிடிக்கும். தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக இருப்பவர்களை உதரை தள்ளவும் அவர் தயங்குவதில்லை. அது அழகா சொல்லியிருக்கிறார், என்னை அறிந்தவன் தந்தையை அறிந்திருக்கிறான், என்னை முழுமையாக அறிந்து கொள்ளாதவன் தந்தையினும் அறிந்து கொள்ள முடியாது என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இறை விருப்பப்படி நடப்பவர்களை உயர்த்தி பிடிக்கவும் இயேசு மறந்ததில்லை. தனது வாழ்விலே இயேசு உயர்த்தி காட்டும் வரிசையில் அன்னை மரியாளுக்கு முதலிடம் இருக்கிறது என்பதை தான் இன்றைய நற்செய்தியில் மறைமூலமாக அவர் அழகாக சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடத்ததில் அன்னை மரியாளுக்கு நிகர் யாரும் இல்லை என்பது உண்மையான ஒரு நிலைதான். அன்பார்ந்தவர்களே, லூக்கா 1:38 சொல்லுவது போல, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்று கபிலேர் தூதர் சொன்ன உடனே இந்த வார்த்தையை கூறிய அன்னை மரியாள் தன்னை தாழ்பணிந்து ஒப்பு கொடுக்கிறார். தன் வாழ்வை ஒவ்வொரு கணத்திலும் இறைவன் தனக்கு தருகின்ற விஷயங்களை எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே தனது உள்ளத்தில் நிறுத்தி ஒவ்வொரு முறையும் அவள் செயல்பட்டு இறைவனுக்கு சிறந்த சீடத்தி என்பதை ஆண்டவர் எடுத்து கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை பற்றி, அன்னை மரியாவை போல நாம் கடவுளின் வார்த்தைக்கு இசைந்து வாழ்ந்தால்தான் அவரது சீடர்களாக இருக்க முடியும். கடவுளின் பிள்ளைகள் என்று நாம் அவர் வாழ்ந்து காட்டிய படிப்பினைகள் வாழ்வதன் வழியாகத்தான் அவருக்கு பிடித்த உள்ளத்தை நாம் கொடுக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் யாருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறோம்? கடவுள் காட்டும் வழியையா அல்லது உலகம் காட்டும் மாயையான வழியையா? விவிலிய கூற்றுப்படி நமது ஆதி பெற்றோர் பாம்பின் மாய சூழ்ச்சியில் வீழ்ந்து உலக வழியிலே சென்று ஆண்டவர் காட்டிய வழியை மறந்து அந்த உலக வழியில் சென்று இன்றளவிலும் இந்த ஜென்ம பாவம் நம் மீது இருக்க அவர்கள் ஒரு வழியாக மாறிவிட்டார்கள். தொடக்க நூல் 3:1-6 வரை வாசிக்கலாம். கடவுளின் வார்த்தைகளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ நாம் முற்படுகின்ற பொழுது அவரது பிள்ளைகள் அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குங்க. அந்த உணர்வை நாம் தர வேண்டும். ஏனென்றால் நமக்கு தேவையான போது மட்டும் இறைவனை நாடுகிறோம். பயனற்ற வீண் பேச்சு பேசுவது, இறைவனை நிந்திப்பது, இவை யாவும் இறையரசை நமக்கு கொடுப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலக மாயை எதுவுமே நமக்கு தராது. மாறாக பயனில்லாத சொற்களை பேசுபவர்களை மக்கள் பதர் என்று சொல்லுகிறார்கள். பதற போல பயனற்ற பேச்சை பேசி கடவுளை நிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிடித்த பிள்ளைகளாக எப்படி மாறுவது என்று பார்க்கின்ற பொழுது தந்தையின் திருவுள்ளப்படி அன்னை மரியாளை போல நம்மை தாழ்பணிந்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் நாம் அவருக்கு பிடித்த பிள்ளைகளாக வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 145:9 சொல்லுவது போல, ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். அவரது இரக்கத்தின் வழியாகத்தான் இன்றும் நாம் அவரது அன்பை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டு அவரது பிள்ளைகளாக வாழ அவரது திருவுள்ளப்படி அவரது வார்த்தைப்படி ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஆசிரை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது தாய் எப்படி ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலோ அதே போல நாங்களும் உமது வார்த்தை முழுமையாக பின்பற்றி இந்த உலக மாயில் சிக்கிக் கொள்ளாமல் என்னாலும் உமக்கு பிடித்த பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.